இன்று பிரசன்னத்தால் நிறைக்கும் தூய ஆவியை பற்றி அறிந்து கொள்வோம். சில வருடங்களுக்கு முன்பாக கடவுளின் மனிதர் ஒருவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளின் சேனை ஒரு பெரிய சுவருக்கு முன்பாக தடைப்பட்டு நின்றிருந்தது. அவர் கடவுளிடம் தடுக்கிற சுவர் என்ன என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், பொருளாதார பற்றாக்குறையே என் படை முன்னேறி செல்லாததற்கு காரணம் என்றார். 10,000க்கும் அதிகமாக ஆண்களும் பெண்களும் அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்காக அவர்கள் பைகளில் ஒரு பைசாவும் இல்லாதிருக்க கடவுளின் மனிதர் அவரால் எண்ண முடியாத அளவுக்கு பெருமளவு பணம் வைத்திருக்கிறார். அவரை சுற்றி இன்பமான வசதிமிக்க சூழல் கட்டப்பட கடவுள் அதை கொடுக்கவில்லை. மாறாக கடவுளின் மக்கள் கட்டப்பட கொடுத்திருக்கிறார். நாம் ஜாதி சமய பாகுபாடுகளை பொருட்படுத்தாது உதவி செய்ய வேண்டும். மற்றொரு நாள் நான் என் நண்பரிடம் சேமித்து ஏழைகளுக்கு உதவு என்றேன். அவர் எதை சேமிக்க என்று கேட்டார். பணத்தை சேமித்து தேவையில் இருப்போருக்கு உதவு என்று நான் கூறினேன். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு பணத்தை சேமித்து தேவையில் இருப்போருக்கு உதவு என்பதே தூய ஆவியானவரிடம் இருந்து நாம் பெறும் முழுக்க வாசகம் ஆகும். ஏராளமான பேருக்கு பள்ளிக்கூடம் ஒரு கனவு. யார் அவர்களுக்கு உதவுவது? கடன் தொல்லையில் நிறைய குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. யார் அவர்களுக்கு உதவுவது? கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஏராளம். யார் அவர்களுக்கு உதவுவது? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் நிறைய குடும்பங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறார்கள். யார் அவர்களுக்கு உதவுவது? மருத்துவ பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் நோயாளிகள் அநேகர். யார் அவர்களுக்கு உதவுவது? தூய ஆவியார் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை இரக்கத்தினால் நிரப்பி தேவையில் இருப்போருக்கு உதவக்கூடிய விருப்பத்தை கொடுப்பார். தூய ஆவியானவர் இயேசுவின் வார்த்தைகளை நினைவூட்டுகிறார். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 40. பிரசன்னத்தால் நிறைக்கிறார். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. திருப்பாடல் 16:11 வசனம். நீங்கள் ஆவியானவரோடு நடக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை தொடர்ச்சியாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் மேலும் அவருடைய உணரக்கூடிய பிரசன்னம் இருப்பதை அனுபவிப்பீர்கள். ஆண்டவரின் பிரசன்னம் உங்களில் நிலை கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய பிரசன்னமே உங்கள் வலிமையாகும். ஆவியானவரின் பிரசன்னம் நாசரேத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை கடவுளின் தாயாக்கியது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 35. ஆவியானவரின் பிரசன்னம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை இஸ்ரேலின் அரசனாக்கியது. 1 சாமுவேல் 16:13 வசனம். ஆவியானவரின் பிரசன்னம் ஓர் அத்திமர தோட்டக்காரனை இறைவாக்கினராக்கியது. ஆமோஸ் 7:14-15 வசனங்கள். ஆவியானவரின் பிரசன்னம் ஒரு பாவியை புனிதனாக்கியது. மார்க் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 9. ஆவியானவரின் பிரசன்னம் ஒரு எதிராளியை சீடனாக்கியது. திருத்தூதர் பணி 9 வசனங்கள் 3-4. ஆவியானவரின் பிரசன்னம் எப்பொழுதாவது அரிதாக நிகழக்கூடிய அனுபவம் என சில மனிதர் எண்ணுகின்றனர். நீங்கள் ஆண்டவரோடு ஒருங்கிணைந்து நடக்கும் பொழுது ஆவியானவரின் பிரசன்னத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். கடவுள் பயத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது ஆவியானவரின் பிரசன்னத்தை மகிழ்ந்து உணர முடியும். ஆவியானவருடைய பிரசன்னம் புனிதத்துவத்தை வற்புறுத்துகிறது. நாம் ஒரு குழந்தையை ஊக்குவித்து வளர்ப்பது போல ஆவியானவருடைய பிரசன்னத்தை ஊக்குவித்து வளர்த்தோமானால் தினமும் அவர் பிரசன்னத்தை தொடர்வோமா நண்பர்களே?